ஜென்டில் உமன் ஜோஸ்வா சேதுராமன் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் லிஜோ மோல்ஜோஸ், லாஸ்லியா, ஹரிகிருஷ்ணன், ராஜீவ்காந்தி மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன, படம் எப்படி இருந்துச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படம் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்து இமேஜின் பண்ணியிருந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான அல்லது ஒரு எமோஷனலான ட்ராமா படம் கிடையாது. நிறைய எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடிய, நிறைய ஷாக் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹரிகிருஷ்ணன், லிஜோ மோல்ஜோஸ் இவங்க ரெண்டு பேரும் நியூலி மேரிட் கப்புள். கல்யாணம் ஒரு 3 மாசம் மாதிரி தான் ஆகுது. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் உள்ள ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, புதுசா கல்யாணம் தம்பதிகள் அப்படிங்கிறதுனால. லிஜோ மோல் அவங்க வந்து பூரணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சோ கால்டு ஒரு பர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர்னு சொல்லலாம். ஹவுஸ் ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் டிஃபைன் பண்ணி வந்து வச்சிருக்கோம்ல, அதுக்குள்ள பொருந்துற மாதிரியான ஒரு கேரக்டர். காலையில சீக்கிரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளப்பி விட்டு சிரிச்ச முகத்தோட பாய் சொல்லி வழி அனுப்பக்கூடிய ஒரு மனைவி. ஹஸ்பண்டா வரக்கூடிய ஹரிகிருஷ்ணன் அரவிந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல கணவர் தான். டெய்லியும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விபூதியெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒய்ஃபு கிட்டயுமே ஓரளவுக்கு கேரிங்காகவும் ரொமான்டிக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு கணவனா தான் இருக்காரு. ஆனா இது வந்து அவரோட ஒரு முகம் தான். இன்னொரு முகம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு உமனைசரா இருக்கிறாரு. வேற ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. எதிர் வீட்டு பொண்ணு அல்லது புதுசா பார்க்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு எந்த பொண்ணா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சபலக்காரராகவும் இருக்கிறாரு. கணவன் அரவிந்தோட இன்னொரு சைடு வந்து மனைவி பூரணிக்கு எதிர்பாராத ஒரு தருணத்துல தெரிய வருது. அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஷாக்கிங்கான அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் தான் இந்த ஜென்டில் உமன் படத்தோட மீதி கதை.